சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல வந்துள்ளேன். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த முக்கியமான கட்டம். இப்பொழுதும் இந்த கட்டத்திலேயும் நீ தேவையே இல்லாமல் ஏதேதோ யோசித்துக்கொண்டு நான் சொல்லும் விஷயத்தை தவற விட்டு விடாதே. ஏனென்றால் எத்தனையோ விஷயத்தை நானும் சொல்கிறேன், நீயும் தவற விட்டு விட்டாய். ஆனால் இதற்கு மேலும் தவறவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையை யாராலும் காப்பாற்ற முடியாது. என்னிடம் வந்து நின்று எனக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்து விட்டது, ஏன் என்னிடம் சொல்லாமல் இருந்தீர்கள், ஏன் எனக்கு இந்த விஷயம் செய்யவில்லை, அந்த விஷயம் செய்யவில்லை என்று என்னிடம் நீ சொல்லக்கூடாது. புரிகிறதா? ஏனென்றால் நான் உனக்கு சொல்ல வந்து விட்டேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையின் படி நான் சொல்வதை நீ கேட்டு நடந்தால் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு மாற்றம் நடக்கும். சரி, இனிமேல் என்பதை விடு. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வந்துள்ளேன். தயவு செய்து இதை காதில் வாங்கி தப்பித்துக்கொள். இல்லை, நான் அலட்சியமாகத்தான் இருப்பேன், என்னை எந்த ஒரு விஷயமும் வந்து துன்புறுத்தாது, இது பண்ணாது அது பண்ணாது என்று நீயே முடிவெடுத்து கொண்டால் வரும் விளைவுகளை நீதான் சந்திக்க வேண்டும். அப்பொழுது வந்து எங்களிடம் வந்து நின்று கொண்டு ஏன் இந்த விஷயத்தை செய்து தரவில்லை, எதற்காக இந்த விஷயத்தை செய்து தரவில்லை என்று சொல்லக்கூடாது. புரிகிறதா தங்கமே? காலம் முழுவதும் ஒவ்வொரு இடத்திலும் உனக்காக நாங்கள் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுகிறோம். ஆனால் நீங்கள் அது எதையுமே புரிந்து கொள்ளாமல் எல்லா விஷயத்திலையும் அலட்சியமாக இருக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் தவறாக நடக்கும் பொழுது எங்களிடம் வந்து ஏன் இந்த ஒரு விஷயம் தவறாக நடந்தது என்று கேட்கக்கூடாது. புரிகிறதா? உன்னை காப்பாற்றுவதற்கும் உன்னை மீட்டெடுக்கவும் வந்த நான் நிச்சயமாக உனக்கு என்றுமே தவறாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டேன். தங்கமே, நாளை ஒரு நபர் உன்னை தேடி வருகிறார். வருவது மட்டுமல்லாமல் கையோடு ஒரு விஷயத்தை, ஒரு சாப்பிடும் பொருளை எடுத்து வருகிறார். சமீப காலத்தில் உனக்கும் அந்த குடும்பத்திற்கும் சண்டை. ஆனாலும் திடீரென்று உறவு வந்தது. சில நண்பர்களோ இல்லை சில உறவுகளுடைய விசேஷத்தில் சந்தித்து பிரச்சனை போட்டுவிட்டு திரும்பி ஒருவன் வந்து சேருகிறான் என்றால் அவன் ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் தான் சேருகிறான் என்று அர்த்தம். அதனால் சுதாரிப்பாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒன்று. சுதாரிப்பு இருப்பவன் மட்டுமே வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிதான், சுதாரி இருப்பவன் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். அதே போலத்தான் நீயும் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். புரிகிறதா? என்னுடைய பிள்ளைகள் தெளிவாகவும் என்னுடைய பிள்ளைகள் அற்புதமாகவும் யோசித்தார்கள் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருப்பது நானாக மட்டும்தான் இருப்பேன். என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். எக்காரணம் கொண்டும் என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பயப்படவும் கூடாது, பதட்டமாகவும் ஆகக்கூடாது. நிலையான ஒரு விஷயத்தை என்னுடைய பிள்ளைகள் கையாள வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் என்றுமே ஞாபகம் ஊட்டிக்கொண்டு இருப்பேன். என்ன தெரியுமா? என்ன விஷயங்கள் என்றால், அதாவது நாளை உன்னுடைய வீட்டுக்கு ஒருவன் வந்து ஒரு இனிப்பு பலகாரத்தை உன்னை பார்க்க வரும் பொழுது எடுத்து வந்து கொடுப்பான். கண்டிப்பாக அது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு விரோதமாக ஆகும். என்னவென்றால், அவன் அந்த பொருளில் உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய குடும்பத்தையும் தீய விஷயங்களால் சூழ வைக்கலாம் என்பதற்காகவே தான் வருகிறான். நல்லவன் போலவே நடித்து கொண்டு காரியத்தை சாதிப்பதற்காக வருகிறான். உன்னுடைய எண்ணங்கள் ஆனது எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள். அதனால்தான் தெய்வம் உன்னோடு இருக்கிறது. அதனால்தான் மற்றவன் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வரும் சில தவறுகளை தெய்வமானது புரிய வைக்கிறது. இப்பொழுதும் சரிதான், நீ நல்ல பிள்ளை என்பதனால்தான் இவ்வளவு தூரம் உன்னிடம் நான் வந்து இந்த உண்மையெல்லாம் சொல்கிறேன். ஏன், சிலருடைய வாழ்க்கையில் தவறுகள் நடக்கிறது. ஆனால் அந்த தவறுகள் எல்லாம் தடுத்து கொண்டா இருக்கிறோம். ஏனென்றால் அவனவன் செய்த வினைக்கு அவனவன் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்பதற்காக. ஆனால் நீ யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவில்லை, நீ யாருக்கும் எந்த ஒரு தவறையும்
செய்யவில்லை என்பதற்காகத்தான் காப்பாற்ற வந்தேன். நீயும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அம்மா, நாளை ஒரு நபர் உன்னை தேடி வருகிறான் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா? தயவு செய்து தெரிந்து கொள், புரிந்து கொள். அந்த இனிப்பான பலகாரத்தை, தயவு செய்து அவன் எடுத்து வரும் பலகாரத்தை, அவன் கடையிலிருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரிதான், அந்த பலகாரத்தையோ இல்லை அவன் வீட்டில் சமைத்துதான் எடுத்து வந்தேன் என்று சொல்லும் பலகாரத்தையோ தயவு செய்து உண்ண வேண்டாம். அதை நீ எதுவும் செய்ய வேண்டாம். புரிகிறதா? அதை உண்ணாமல் இருப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையாகும். அதில் அவன் தீய விஷயத்தை கலந்து தைரியமாக பழைய விஷயத்தை எல்லாம் மனதில் வைத்து அவன் தீய விஷயத்தை செய்யலாம் என்று முடிவோடு வந்துவிட்டான். இந்த தீய விஷயங்கள் எல்லாமே அவனுடைய பார்வையானது மிக மிக கோரமாக இருக்கிறது. யார் எப்பொழுது என்ன செய்வார்கள், எந்த விஷயத்தை குழப்பி விடலாம் என்ற ஒரு எண்ணமாகவே இருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், தயவு செய்து இந்த மாதிரியான நபர்களிடம் தயவு செய்து பழகாதீர்கள் என்று. உங்களுக்கு புரிகிறதா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது? காலம் முழுவதும் உங்களுக்கான பாதுகாப்பையும் உங்களுக்கான அனைத்து விஷயங்களையும் கொடுப்பது என்னுடைய கடமை. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுப்பது என்னுடைய கடமையாகவே உள்ளது. அதனால்தான் உங்களை காப்பாற்றுவதும் வழிநடத்துவதும் நானே. அதனால்தான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்கிறேன். இந்தந்த விஷயம் இப்படி இப்படியெல்லாம் இருக்கிறது, பார்த்து இருங்கள் என்று. ஆனால் சிலருக்கு இது புரியவில்லை. சிலர் என்னை தவறாகவும் நினைக்கிறார்கள். அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? சரியான ஒரு பாதையை காட்டுகிறேன். அந்த சரியான பாதையை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும்? ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை காப்பாற்ற ஒரு தெய்வம் வருகிறது என்றால் அந்த தெய்வத்தை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். அந்த தெய்வம் உங்களை ஒரு நாளும் காயப்படுத்த வைக்காது. இப்பொழுது கூட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றால் எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும், எவ்வளவு பெரிய கண்டத்திலிருந்து உங்களை காப்பாற்றுகிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில விஷயங்களை கேட்கும் பொழுது இதெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்காது என்று தோன்றும். நடக்கும் பொழுதுதான் தோன்றும், இப்படியும் நம் வாழ்க்கையில் நடக்குமா என்று. அது போன்ற விஷயங்களை தான் நீ நாளை சந்திக்க இருந்தாய். ஆனால் நானோ அந்த விஷயத்தில் இருந்தெல்லாம் உன்னை மீட்டு கொண்டு வந்துவிட்டேன். எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும். அதுதான் இது. நீ தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையானது மாறும். எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்வில் மாறி இருக்கிறது. இப்பொழுதும் இருக்கும் இந்த சில கெட்ட உறவுகளும் கெட்ட மனிதன் போல இருக்கும் கெட்ட மிருகங்களும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து போகும். நான் இருக்கும் பொழுது எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். எல்லா நாளும் உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் நான் பாடுபட்டு உங்கள் கூடவே இருந்து வழி நடத்துவேன். ஒரு நாள் இப்படி இருக்கிறது என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்கள் இருக்காது. வாழ்நாள் முழுவதும் இன்பங்களான விஷயங்களும் அமையும். துரோகிகளை அழித்து சந்தோஷங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த சாயுடைய கடமை. சாயை நம்புங்கள். கட்டாயம் உங்களுக்கு அனைத்து அற்புதங்களும் நடக்கும். மன அமைதியோடு இருங்கள். எல்லாம் நான் இருப்பேன் எப்பொழுதும். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.